அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பாலிட்டியில் அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் பாலிட்டி. இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் பாலிட்டி அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வராது. அது ஹிஸ்ட்ரியில் தான் போகும். மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் தான் இப்போ அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் தான் பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு காரணம் என்னென்னா புத்தகத்தில் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்ஸ்லேயும் இது சம்மந்தமாக நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு இதை நம்ம பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு தெரியும், நம்ம ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 1600 தான் ஃபஸ்ட்டு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படிங்கிற ஆங்கிலேயில் இருக்கிற ஒரு கம்பெனி இந்தியாவுக்குள்ளே வருது. இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படிங்கிறது இங்கிலாந்து கிடையாது, இங்கிலாந்து அரசாங்கம் கிடையாது. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படிங்கிறது அது அங்கே இருக்கிற ஒரு நிறுவனம். இன்றைக்கி எப்படி அம்பானியை சொல்கிறோம், அம்பானியுடைய ரிலையன்ஸோடைய அம்பானி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ரிலையன்ஸ் ஆகட்டும், இப்போ சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் ஆகட்டும், இப்படி ஒவ்வொரு வணிகர் குழு இருக்குது இல்லைங்களா. இது மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த அம்பானியுடைய பையனுக்கு ராதிகா மெர்ச்சன்ட் அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு திருமணம் செய்ய போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ மெர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு வணிக குழு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படிங்கிற ஒரு வணிக குழு. உதாரணத்துக்கு சன் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு வணிக குழு, அம்பானி அப்படிங்கிற ஒரு வணிக குழு, இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இது மாதிரி இங்கிலாந்தில் ஒரு வணிக குழுக்கள் இருக்கும். அந்த ஒரு வணிக குழுக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களுடைய வாணிபத்தை பெருக்கிறதுக்காக இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இந்தியாவுக்கு போயிட்டு நம்மளுடைய வாணிபத்தை பெருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எய்டடாக வருது. அதுதான் முக்கியமான விஷயம். அவங்களுக்கு இந்தியாவை ஆட்சி புரிகிற அந்த எண்ணெல்லாம் கிடையாது. நீங்கள் வரலாறு படிக்கும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, துருக்கியர்கள் வந்திருப்பாங்க, ஆப்கானியர்கள் வந்திருப்பாங்க, முகலாயர்கள் வந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் இந்தியாவில் படையெடுத்து இங்கே செட்டில் ஆனவங்க தான். ஏன்னா இங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்சி போகுது, நம்ம இங்கே செட்டில் ஆகலான்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க. பட் ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு இங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் பிடிக்கலை. இந்த ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள்லாம் அவங்களுக்கு புதுசாக இருக்குது. ஸோ அதன் காரணமாக நம்ம இந்த நாட்டில் இருக்கிற இந்த வளம் மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணு தெரியுது. நம்ம இதெல்லாம் சுருட்டின்னு நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் அவங்க இந்தியாவுக்குள்ளேயே வராங்க. ஸோ இங்கே இருக்கிற மன்னர்கள்கிட்டலாம் அப்படி தாஜா பண்ணி போதுமான அளவுக்கு தங்களுடைய அரசாங்கத்துக்கு கொண்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் பிளாஸ்டிக் போர் அப்படிங்கிற ஒரு போர் வருது. பிளாஸ்டிக் போர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வங்காளத்தில் நடந்த ஒரு போர். அது பிளாஸ்டிக் போர் ரொம்ப ஃபேமஸான ஒரு போர். 1757 நடந்திருக்கும். இப்போ அந்த காலகட்டங்களில் ராபர்ட் கிளைவ் தான் அந்த போரில் முக்கிய ப்ளே பண்ணுவார். ஸோ அந்த பிளேயில் அரசருக்கு அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால இந்த போரில் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற காரணத்தினால ஒரு பெரும் பகுதியான பணத்தை ராபர்ட் கிளைவுக்கு அந்த மன்னர் கொடுப்பாரு. அதெல்லாம் எடுத்துகிட்டு ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுவார், இங்கிலாந்து போயிடுவார். ஸோ இவ்வளோ செல்வங்களை எடுத்துகிட்டு போனதுனால இங்கே இருக்கிற ஆங்கிலேயர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இங்கிலாந்துக்காக எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்தாலும் நமக்கு போதும், அந்தளவுக்கு தான் பணம் கிடைக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான சொத்துக்களை சம்பாதிப்போம் அப்படிங்கிற காரணத்துக்காக நிறைய இங்கே இருக்கிற ஆங்கிலேய அதிகாரிகள் நாட்டுக்காக இல்லாமல் தனக்காக நிறைய சொத்துக்களை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சொத்துக்களை சேர்த்தக்கூடிய வெளிப்பாடு தான் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்களை வரிகளை போடுறாங்க. ஸோ அந்த காலகட்டங்களில் தான் இங்கிலாந்துலேருந்து ஒரு சட்டம் இயற்றப்படுது. அந்த சட்டம் தான் ரெகுலேஷன் ஆக்ட். இதுக்கு முன்னாடி, இந்த ரெகுலேஷன் ஆக்டுக்கு முன்னாடி இந்த ஆங்கிலேயர்களுடைய அந்த ஆட்சியை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். அங்கே ஆங்கிலேயர்கள் அங்கேருந்து வந்தாங்க இல்லையா. 1757 பிளாஸ்டிக் போர் வரும். அதன் பிறகு இந்த வங்காள ரீஜியன் ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போவோம். ஸோ அந்த பீரியட் 1773 1858 வரைக்கும் இருக்கிற பீரியடை கம்பெனி ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்துச்சு இல்லையா, அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்தியாவில் ஆட்சி புரிஞ்சு அந்த பீரியடை கம்பெனி ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அந்த கம்பெனி நிர்வகித்த பீரியடை இந்த கம்பெனி ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு 1858 1947 வரைக்கும் இருக்கிற அந்த பீரியடை க்ரௌன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரௌன்னா என்ன, இங்கிலாந்தில் மன்னராட்சி தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே நம்ம வந்ததுனால அதை க்ரௌன் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம கம்பெனி ரூல்லிருந்து க்ரௌன் ரூலுக்கு ஏன் வந்தோம் அப்படின்னா, 1858க்கு முன்னாடி 1857 சிப்பாய் முற்றுகை நடக்கும். சிப்பாய் புரட்சி அப்படின்னு நம்ம தமிழில் படிச்சிருப்போம். சிப்பாய் புரட்சி அப்படிங்கிறது நடந்திருக்கும். நம்ம வரலாறு படிச்சிருப்போம். இந்தியாவுடைய முதல் சுதந்திர போர் அப்படிங்கிறது அதை சொல்லுவாங்க. அந்த சிப்பாய் போர் அப்படிங்கிறது 1857 நடக்கும். மிகப்பெரிய புரட்சி.
வடநாட்டில் ஃபுல்லாக வந்து அந்த புரட்சி தான் வந்து நடக்குது. அதன் காரணமாக என்ன ஆகுதுனாக்கா, இதுக்கு காரணம் யார்? இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோடைய நிர்வாகம் வந்து சரியில்லை. அதனால் இங்கிலாந்து கவர்மெண்ட்டு இந்தியாவுடைய நிர்வாகத்தை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து க்ரௌன் ரூல். 1857 இந்த மியூட்டினி வந்து நடக்குது. அதன் பிறகு 1858 க்ரௌன் ரூல் வருது. அதிலிருந்து 1947 நமக்கு சுதந்திரம் கிடைக்கிற அந்த காலகட்டம் வரைக்குமே வந்து க்ரௌன் ரூல் தான் இருக்குது. அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்த ஆட்சி புரிஞ்சு அந்த பகுதியை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து கம்பெனி ரூல், இன்னொன்று வந்து க்ரௌன் ரூல். இந்த கம்பெனி ரூல் அப்படிங்கிறது 1873, அதன் பிறகு 1858. அதே போல் க்ரௌன் ரூல் அப்படிங்கிறது 1858 1947 இருக்குது. இந்த 1858 அப்படிங்கிறது எதனால் உருவாச்சு அப்படின்னா, 1857 வந்து சிப்பாய் மியூட்டினி அப்படிங்கிறது, சிப்பாய் புரட்சி அப்படிங்கிற அந்த புரட்சியின் காரணமாக வந்து இங்கிலாந்து அரசாங்கம் வந்து இந்தியாவோட நிர்வாகத்தை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. அதன் பிறகு இந்த கம்பெனி ரூல் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த பிளாஸ்டிக் போரின் காரணமாக எல்லாருமே வந்து ஆங்கிலேயர் அதிகாரிகளாக இருந்து அரசாங்கத்துக்குன்னு இல்லாமல் தனக்குன்ற சொத்துக்களை வந்து சேகரிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்முடைய சேனலில் உப்புவேலி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பற்றி நான் பேசியிருப்பேன். அந்த புத்தகத்தில் எப்படிலாம் வந்து ஆங்கிலேயரோட அட்டகாசம் இருந்தது அப்படிங்கிறத அந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த காலகட்டம் 1783 இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி உப்புக்கெல்லாம் நிறைய வரி போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து ராபர்ட் கிளைவ் மாதிரி நம்மளும் வந்து நிறைய வந்து சொத்துக்களை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உப்புக்கு வேலி, சீன பெருஞ்சோறு மாதிரி இந்தியா முழுக்க வேலியை போட்டிருப்பாங்க. இந்த கடற்கரைகளில் வந்து யாருமே வந்து உப்பு எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வேலி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கடன் தான் இது வந்து இங்கிலாந்து அரசாங்கத்தில் மிகப்பெரிய எதிரொலியாக இருந்தது. அதன் காரணமாக இந்தியாவில் இருக்கிற அந்த ஆங்கிலேயர்களுக்கு கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக 1773 இந்த காலகட்டத்தில் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. நான் முன்னாடியே இப்போ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். இந்த ஆக்ட் அப்படிங்கிறது வந்து சட்டம். இங்கிலாந்து அரசு ஒரு ரெகுலேஷன் ஆக்ட்னா என்னன்னா ஒழுங்குமுறை சட்டம். ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது ஒழுங்குமுறை சட்டம். ரெகுலேஷன் ஆக்ட்னா நத்திங் பட் ஒழுங்குமுறை சட்டம். இது யாருக்கான ஒழுங்குமுறை சட்டம்னா இந்தியர்களுக்கு மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஆங்கிலேயர்களுடைய அந்த ஒழுங்குமுறை அவங்கள வந்து ரெகுலேட் பண்ணணும், அவங்க இஷ்டத்துக்கு இல்லாமல் கம்பெனியோட கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெகுலேஷன் ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க. இதில் இருக்கிற முக்கியமான சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்க்கும்போது, வங்காளத்தில் கவர்னராக இருந்தவங்களை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்னராக என்ன ஒன்லி வந்து நிர்வாகம் மட்டும்தான். கவர்னர் ஜெனரல்னால் சட்டமும் வந்து அவங்ககிட்ட இருக்கும், அந்த இராணுவமும் வந்து அவங்ககிட்ட இருக்கும். நீங்கள் மிலிட்ரியில் பார்த்துருப்பீங்க ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி கவர்னர் ஜெனரலாகவும் இங்கிலாந்துடைய பெங்காலுடைய கவர்னர் வந்து கவர்னர் மட்டும் கிடையாது, அவர் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வங்காளத்துடைய முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டிங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து இங்கிலாந்துடைய ஃபர்ஸ்ட், அவர் தான் வந்து பெங்காலுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிறது தான் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படிங்கிறவங்க. இந்த காலகட்டத்தில் நான் சொல்லியிருப்பேன் சட்டமும் வந்து அவங்க கிட்ட வந்திருக்கும். அதன் காரணமாக 1774 சுப்ரீம் கோர்ட்டை வந்து உருவாக்கியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் இன்றைக்கி ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட் தான் இருக்குது, அது டெல்லியில் இருக்குது. ஆனால் இந்தியாவில் ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் எங்கே வந்துச்சுன்னா கொல்கத்தாவில் தான் வந்துச்சு. அது 1774 ஃபஸ்ட்டு இந்தியாவுடைய முதல் சுப்ரீம் கோர்ட் எங்கே உருவாச்சு அப்படின்னா கல்கத்தாவில் தான் உருவாச்சு. அதன் பிறகு பாம்பேயில் ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்திருக்கும். அதன் பிறகு வந்து சென்னையில் ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்திருக்கும். சரிங்களா? இதில் வந்து முதல்ல இந்த ரெகுலேஷன் ஆக்டில் வந்த முதல் விஷயம் என்னென்னா, சிறப்பான அம்சங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, பெங்காலுடைய கவர்னர் வந்து அவர் கவர்னர் மட்டும் கிடையாது, அவர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது. கல்கத்தாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படிங்கிறவர். அதன் பிறகு இந்த சட்டத்துறை வந்து ஆங்கிலேயர்கிட்ட வந்ததுனால முதல் சுப்ரீம் கோர்ட், இந்தியாவுடைய முதல் சுப்ரீம் கோர்ட் வந்து கல்கத்தாவில் உருவாச்சு. அதனுடைய காலகட்டம் அப்படிங்கிறது 1774. அதன் பிறகு இன்னொரு சட்டத்தை கொண்டு வராங்க, அதுதான் வந்து அமெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது. அமெண்ட்னா என்ன? திருத்த சட்டம் 1781. ஏன் திருத்த சட்டம் அப்படின்னா, இந்த ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா, இதில் சில மாறுதல்களை கொண்டு வந்திருப்பாங்க, சில திருத்தங்களை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்காக இயற்றப்பட்ட ஒரு சட்டம் தான் வந்து அமெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது. இதில் பெருசாக வந்து குறிப்பிடும்படியான சம்பவங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அடுத்த வந்து பிட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பிட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வில்லியம் பிட்
அவர் இயற்றிய சட்டம் அப்படிங்கிறதுனால இது வந்து பிட்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. வில்லியம் பிட் யார் அப்படின்னா, அந்த காலகட்டங்களில் இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர் தான் வந்து பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய சட்டம் அப்படிங்கிறத வந்து பிட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1784 அந்த சட்டத்தை வந்து கொண்டு வராரு. இந்த சட்டம் வந்து ஏன் நம்ம வந்து மெயினாக வந்து இதில் காயின் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சட்டத்தின் மூலமாக தான் இந்தியா அப்படிங்கிறது பிரிட்டிஷுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, பிரிட்டிஷுடைய சொந்தம் அப்படிங்கிறத இந்த ஆக்ட் தான் வந்து கொண்டு வருது. பிரிட்டிஷ் பொசஷன் இன் இந்தியா, பிரிட்டிஷுடைய அதிகாரம் இந்தியாவின் மீது இருக்குது அப்படிங்கிறத இந்த சட்டம் தான் வந்து வெளிப்படுத்தும் அதிகாரப்பூர்வமாக. அதன் பிறகுலாம் வந்து சும்மா வந்து போயிருப்பாங்க. இந்த சட்டம் தான் வந்து எங்களுக்கு வந்து இந்தியா மேலே உரிமை இருக்குது அப்படிங்கிறத வெளிக்கொண்ட ஒரு சட்டம் தான் வந்து பிட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற சட்டம். இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டரான வில்லியம் பிட் வந்து இந்த சட்டத்தை வந்து ஏற்றிருப்பார். அதன் காரணமாக 1784 இந்த சட்டம் வந்து வந்திருக்கும். அதன் பிறகு பார்க்கும்பொழுது 3 சட்டங்கள் வரிசையாக இருக்கும். 3 சட்டங்கள் சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னா என்னென்னா, பட்டய சட்டம். பட்டய சட்டம் பட்டய சட்டம்னா என்ன? இனி நம்ம வந்து பாண்டு பேப்பர் இருக்குது இல்லையா, நம்ம வந்து கடையில் போய்ட்டு பாண்டு வாங்குகிறோம், அதை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், அந்த காலத்தில் வந்து பட்டயங்கள்லாம் செப்பு பட்டயங்கள்னு சொல்லுவாங்க. அந்த செப்பு பட்டயங்கள் தான் வந்து சட்டங்கள்லாம் வந்து ஏற்றிருப்பாங்க. ஸோ அதன் காரணமாக வந்து சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிறத இந்த சார்ட்டர் ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து தமிழில் வந்து பட்டய சட்டம்னு சொல்லுவாங்க. முதல் சார்ட்டர் ஆக்ட் இதில் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சார்ட்டர் மட்டும்தான் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். 1793 அந்த 93 தான் வந்து ஃபஸ்ட்டு சார்ட்டர் ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க. நீங்கள் என்னென்ன ஆங்கிலேயர்களுடைய அந்த சட்டங்களை நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒரு முறையும் வந்து அந்த சட்டத்தை வந்து மாட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது போல தான் வந்து நீங்கள் இந்த சார்ட்டர் ஆக்டை கொண்டு வரும்போது 1793 ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதன் பிறகு நீங்கள் வந்து ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டே இருக்கலாம். 1893 20 வருஷம் கூட்டினீங்கன்னா 1813, ஒரு 20 வருஷத்தை ஆட் பண்ணுங்கள் 1833, அதுக்கு 20 வருஷம் ஆட் பண்ணிங்கன்னா 1853. இப்படி ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒரு முறையும் ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. சார்ட்டர் ஆக்ட் 1. இந்த சார்ட்டர் ஆக்ட் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கணும். இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்தியாவில் நிறைய வணிக குழுக்கள் இருக்குது. உதாரணத்துக்கு அம்பானியோட வணிக குழுவாக இருக்கட்டும், சன் பிக்சர்ஸுடைய வணிக குழுவாக இருக்கட்டும், இது மாதிரி எத்தனை வணிக குழுக்கள் இருந்தாலும் இதே மாதிரியான வணிக குழு வந்து இங்கிலாந்துல இருக்கும் இல்லையா. ஆனால் அவங்கெல்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்து வணிகம் பண்ணக்கூடாது. ஒன்லி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மட்டும்தான் வந்து இந்தியாவுக்குள்ளே போய் வணிகம் பண்ணணும் அப்படிங்கிற கொண்டு வந்த ஒரு சட்டம் தான் வந்து சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிற இந்த சட்டம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருப்பேன் ட்ரேட் மோனோபோலி. ட்ரேட் மோனோபோலி அப்படின்னா அந்த வியாபாரத்தை அவங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ட்ரேட் மோனோபோலி அப்படிங்கிறது. இப்போ தெரியும், இன்றைக்கி டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் ஜியோ தான் வந்து ட்ரேட் மோனோபோலியாக இருக்குது. அதன் காரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ரீசார்ஜ் எல்லாமே வந்து அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ அந்த ஆக்ட் கொண்டு வந்த ஒரு சட்டம் தான் வந்து இந்த சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிற சட்டம். அதன் பிறகு இந்த சார்ட்டர் ஆக்ட் 2 அப்படிங்கிறது 1813, அதுலேருந்து ஒரு 20 வருஷம் ஆட் பண்ணிக்கிறோம். 1813 சார்ட்டர் ஆக்ட் 2 ஒன்று வருது. இதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த அபாலிஷன் ஆஃப் ட்ரேட் மோனோபோலி. போன சட்டத்தில் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் வந்து இந்தியாவில் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த சட்டம் சார்ட்டர் ஆக்ட் 2ல் வந்து அப்படிலாம் தேவையில்லை. யார் வேணால் இங்கிலாந்து சேர்ந்த யார் வேணால் இந்தியாவில் வந்து அவங்க வந்து வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்த சட்டம் தான் வந்து சார்ட்டர் ஆக்ட் 2 அப்படிங்கிறது. அபாலிஷன் ஆஃப் ட்ரேட் மோனோபோலி. இதில் வந்து எக்ஸப்ட் என்னென்னா இந்த டீ பிஸ்னஸ் மட்டும் அவங்க பண்ணிக்கலாம். அதே போல் சைனாவோட வந்து அவங்க வந்து வியாபாரம் பண்ணிக்கலாம், அவங்க மட்டும்தான் வியாபாரம் பண்ணணும். இந்த டீ பிஸ்னஸும் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த 2 எக்ஸ்பிரஷனை மட்டும் கொடுத்துருப்பாங்க. மற்றதெல்லாம் வந்து யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற அந்த சொல்கிறது தான் வந்து இந்த சார்ட்டர் ஆக்ட் 2 அப்படிங்கிறது. அதே போல் கிறிஸ்டியன் மிஷினரிஸ் அப்படிங்கிறது தான் வந்து அந்த சமயத்தில் தான் வந்து இந்தியாவுக்குள்ளே வருது. அதாவது இந்த கிறிஸ்டினுடைய அந்த மத பிரச்சாரம் அதெல்லாம் வந்து அப்போ தான் வந்து இந்தியாவுக்குள்ளே வருது. அங்கேருந்து நிறைய இந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்து நீங்கள் மதம் மாறுங்க, கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான குரூப்லாம் வந்து இந்த சார்ட்டர் ஆக்டில் தான் வந்து வராங்க. ஸோ கிறிஸ்டியன் மிஷினரிஸ் அப்படின்லாம் வந்து இந்த சட்டத்தின் மூலமாக தான் இந்தியாவுக்குள்ளே வராங்க. அதுதான் வந்து சார்ட்டர் ஆக்ட் 3 அப்படிங்கிறது. இந்த சட்டம் வந்து 1833 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். ஏன்னா 1833 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டம் தான் அது வரைக்கும் வந்து வங்காளத்துடைய கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை ஃபஸ்ட்டு இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற அந்த அந்தஸ்தை கொடுக்க வச்ச ஒரு சட்டம் தான் வந்து சார்ட்டர் ஆக்ட் 3 அப்படிங்கிறது. அவர் வந்து வங்காளத்துக்கு மட்டும் கவர்னர் ஜெனரல் கிடையாது, இந்தியாவுக்கே அவர் தான் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொன்ன ஒரு சட்டம் தான் வந்து 1833 வந்த சார்ட்டர் ஆக்ட் 3 அப்படிங்கிறது.
இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங். இது ரொம்ப முக்கியமான கொஷின். ஸ்கூலில் படிக்கும்போது நிறைய வாட்டி இந்த கொஷினை வந்து கேட்டிருப்பாங்க. இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல் அப்படின்னா வந்து வில்லியம் பெண்டிங்க்கு சொல்லுவாங்க. அதே போல் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னா வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசில் நான் படிக்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். இதை நான் ஏடா இது இங்கேயும் கவர்னர் ஜெனரல்னு சொல்கிறாங்க, அவங்க கவர்னர் ஜெனரல்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். அப்புறம் தான் கிளாரிட்டி வந்துச்சு. இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல் யாருன்னா வில்லியம் பெண்டிங். சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. ஸோ அடுத்ததாக வந்து சார்ட்டர் ஆக்ட் 4 1853 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சார்ட்டர் ஆக்ட் 4 பட்டய சட்டம் 4வது 1853 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டம் தான் வந்து மெக்காலே கமிட்டியை வந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்திருக்கும் 1854. மெக்காலே கமிட்டி அப்படிங்கிறது என்னென்னா வந்து கல்வியை வந்து இந்தியாவுக்குள்ளே அறிமுகப்படுத்தின ஒரு சட்டம் தான் வந்து அந்த கமிட்டி தான் வந்து மெக்காலே கமிட்டி. இது நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம் இல்லைங்களா, நம்ம இன்றைக்கி பயன்படுத்திக்கிற அந்த அந்த மெத்தடே வந்து மெக்காலே கமிட்டி கொண்டு வந்த விஷயந்தான். நம்ம 1வது படிக்கணும், இத்தனை சப்ஜெக்ட் வரணும், எக்ஸாமில் இப்படி எழுதுனா இந்த மார்க்லாம் எடுத்தால் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற நம்ம பின்பற்றிட்டு வர இந்த கல்வி முறையை கொண்டு வந்தது தான் வந்து மெக்காலே கமிட்டி அப்படிங்கிறது 1854. அதுக்கு முன்னாடி வந்து குலக்கல்வி தான். ஸோ இந்த மெக்காலே கமிட்டி கொண்டு வந்தது தான் வந்து இந்த சார்ட்டர் ஆக்ட் 4 அப்படிங்கிறது. அதே போல் இந்தியன் சிவில் சர்வீசஸ் நீங்களாம் படிச்சுட்டு இருக்கிற இந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் யூபிசி ஆகட்டும் டிஎன்பிசி ஆகட்டும் இதெல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து டிஎன்பிசி இப்போ வரல, அது வந்து நீதி கட்சி தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொண்டு வந்தது வந்து சார்ட்டர் ஆக்ட் தான். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க, லிங்கா படத்தில் ரஜினிகாந்த் கூட வருவார் ஐஏஎஸ் ஆஃபீஸராக. ஸோ அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் வந்து இந்த விஷயத்தெலாம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சார்ட்டர் ஆக்ட் 4 அப்படிங்கிறது சிவில் சர்வீஸையும் மெக்காலே கமிட்டியும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட வந்து கம்பெனி ரூல் வந்து முடிஞ்சுது. 1873 1858 வரைக்கும் கம்பெனி ரூல் அப்படிங்கிறது முடிஞ்சுது. அடுத்ததான் நாம் க்ரௌன் ரூலை பற்றி பார்க்க போகிறோம். க்ரௌன் ரூலை பற்றி அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். நன்றி.